நாம் வாழக்கூடிய இந்த பூமியில நீங்க என்ன எல்லாம் பார்க்கறீங்க? நிலம், நீர், காடு, மலை, தாவரங்கள், இப்படி நிறைய பார்க்கிறோம். இது எல்லாம் பூமியின் மேற்பரப்பில் இருக்கு. அப்போ பூமியின் உள்பகுதி எப்படி இருக்கும்? அதை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. புவியின் உட்பகுதியில் 3 அடுக்குகள் இருக்குது. அவை புவி மேலோடு, கவசம், புவி கரு. புவி மேலோடு புவியின் வெளிப்பரப்பே புவி மேலோடு ஆகும். நிலப்பகுதியின் மேலுள்ள பரப்பு கண்ட மேலோடு ஆகும். இதை சியால் அடுக்குன்னு சொல்லலாம். சியால் அப்படின்னா என்னன்னா, சிலிக்கா, அலுமினியம் இவை இரண்டும் சேர்ந்த பாறைகளை கொண்டதுதான் இந்த அடுக்கு. அதனால் சியால் அடுக்குன்னு சொல்லப்படுது. கடலுக்கு அடியில் உள்ள அடுக்கு சிமா அடுக்கு ஆகும். சிமா என்பது என்னன்னா, சிலிக்கா, மெக்னீசியம் இவை இரண்டும் சேர்ந்த பாறைகளால் ஆனது. அதனால தான் சிமா அடுக்குன்னு சொல்லப்படுது. கவசம். புவி மேலோடுக்கு அடுத்த பகுதிதான் கவசம். இந்த அடுக்கில் வெளிக்கவசம், உட்கவசம் என 2 பகுதிகள் உள்ளன. புவியின் மொத்த எடையில் 83% எடை இந்த பகுதியில் தான் இருக்கிறது. புவியில் கண்ட நகர்வு உருவாவதற்கு இந்த கவசம்தான் காரணம். கவச பகுதியில் இருந்து 700 கிலோமீட்டர் ஆழம் வரை உள்ள பகுதிக்கு அஸ்தினோஸ்பியர் என்று பெயர். இதற்கு கீழ் உள்ள பகுதி உருகிய குழம்பு நிலையில் காணப்படும். புவிக்கரு. கவசத்திற்கு அடுத்த பகுதி புவிக்கரு ஆகும். இது பேரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வெளிப்புற புவிக்கரு, உட்புற புவிக்கரு என 2 பகுதிகளை கொண்டது. வெளிப்புற புவிக்கரு திரவ நிலையில் உள்ள இரும்பு குழம்பால் ஆனது. உட்புற புவிக்கரு ஒரு திட நிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, வேக வைத்த முட்டை இருக்குது இல்லையா, அதனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முட்டையோட வெளிப்புற ஓடுதான் புவி மேலோடு. அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளைக்கருதான் கவச பகுதி. அதற்கும் உள்ளே மஞ்சள் கரு இருக்கும்ல, அதுதான் புவிக்கரு.